வீட்டிலேயே 50,000 இல்லைங்க 50 லட்சம் கூட சேர்க்கலாம். அது எப்படிங்கிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா மணி ரிலேட்டடான மணி சேவிங்ஸ் டிப்ஸ் தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது சந்தோஷம் அப்படின்னா என்னென்னாங்க, நம்மக்கிட்ட என்ன பணம் இருக்கோ அதை வச்சு நம்ம ஒரு நிறைவாக இருக்கிறது தான் சந்தோஷம். அதை விட்டுட்டு என்கிட்ட இவ்வளோ பணம் இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், அதாவது என்கிட்ட இப்போ 2,000 ரூபா இருக்கணும் இல்லை 5,000 ரூபா இருக்கணும், அப்போ தான் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறது பேர் என்னென்னா, நீங்கள் உங்கள் சந்தோஷத்தை உங்ககிட்ட வச்சுக்காம அந்த பணத்து கையில் கொடுத்துட்ற மாதிரி. அதாவது சந்தோஷம் அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ளேருந்து தான் இருக்கணுமே தவிர வெளியில் இருக்கிற மற்ற பொருள் மேலேயோ இல்லை பணத்து மேலேயோ வந்துட்டு நம்ம சந்தோஷத்தை வைக்கக்கூடாது. ஏன்னா இப்போது யாருக்குமே அவங்கக்கிட்ட இருக்கிற பணம் பத்தாதுங்க. இப்போது நம்மளே ஒரு 20,000 சம்பளம் வாங்கிட்டுருக்கோன்னா, ஐயோ 20,000 பத்தலை, ஒரு 25,000 வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். சரின்னு ஒரு வருஷத்தில் 25,000 சம்பளம் வாங்குகிறோன்னு வைங்களேன், அப்போ என்ன தோணும், இல்லை ஒரு 30,000 வந்தால் பரவாயில்ல, 35,000 வந்தால் பரவாயில்ல அப்படின்னு தோணும். இது எல்லாருக்குமே இப்படி தான் இருக்குங்க. இப்போது ஐடி கம்பெனியில் வேலை செய்வாங்க, 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குவாங்க. அவங்க இதே மாதிரி திருப்தியாக மனநிறைவோடு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. அவங்களுக்குமே அந்த பணம் பத்தாது. அப்போது யாருக்குமே அவங்கக்கிட்ட இருக்கிற பணம் பத்தாமல் தான் இருக்கும். அதனால் நீங்கள் அந்த பணத்து மேலே உங்கள் சந்தோஷத்தை வைக்கிறத விட உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் மனநிறைவாக இருக்கிறத வச்சு ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருங்க. ஃபஸ்ட்டு நம்ம எதில் சேமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஃபுட்டில் தாங்க. ஏன்னா அதில் தான் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் அதில் தான் நம்ம நிறையா செலவு பண்ணிகிட்டு இருப்போம். அதுவும் உங்கள் ஃபோனில் ஸ்விக்கி, சொமேட்டோ இந்த ஆப்பெல்லாம் இருந்துச்சுன்னா சொல்லவே வேண்டாம். நீங்கள் அதில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பழகியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாரத்துக்கு 2 தடவையாவது ஆர்டர் பண்ணுவீங்க. ஒவ்வொரு தடவையுமே குறைஞ்சது 500 ரூபாய்க்காவது நீங்கள் ஆர்டர் பண்ணுவீங்க. அப்படி பார்த்துட்டிங்கன்னா மாதத்தில் 8 தடவை, அதுலேயே உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் 4,000 5,000 போயிட்டே தான் இருக்கும். இதே ஒரு இட்லி மாவு பாக்கெட்டு 40 ரூபா விற்கிதுன்னு வைங்க, அதை வாங்கினா ஒரு நேரம் நம்ம வீட்லேயே எல்லாருக்குமே டிஃபன் முடிச்சிடலாம். ஆனால் அதை பண்ணாமல் இல்லை ஹோட்டல்லேருந்து நம்ம ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டுடலாம், இல்லைனா போய் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லாம் அப்படின்னா, நீங்கள் வெஜிடேரியன் ஹோட்டலுக்கே போனால் கூட 2 பேர் போய் சாப்பிட்றீங்கன்னா 300 ரூபா 350 ரூபா சாப்பிட்ருவீங்க. அந்த அளவுக்கு பில்லு வந்துடும். இதே நான்வெஜ் ஹோட்டலுக்கு போனால் சொல்லவே வேண்டாம், 500 ரூபாய்க்கு மேலே தான். ஆனால் சிம்பிளாக 40 ரூபாயில் 40 ரூபாய் இட்லி மாவில் முடிகிற வேலையை நம்ம தான் 500 ரூபாய்க்கு மேலே கொண்டு போய் கொடுத்து செலவு பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஹோட்டல் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள். 2வது என்னென்னா, வீட்டில் சமைக்கிறது இருக்குல்லங்க, அதுலேயே என்னென்னா ஒரு சில பேர் வந்துட்டு நான் ஒரு நாளைக்கு 3 பொரியலாவது செஞ்சுருவேன், ஒரு சாம்பார் வைப்பேன், புளிக்குழம்பு வைப்பேன், ரசம் வைப்பேன் அப்படின்ட்டு நிறையா வெரைட்டி சொல்லிகிட்ருப்பாங்க. நான் எப்போவும் இப்படி தான் செய்வேன் அப்படின்ட்டு. அது தேவையே இல்லைங்க. நீங்கள் எல்லா காய்கறியும் ஒரே நாளில் நான் டெய்லி இவ்வளோ சாப்பிட்ருவேன் அப்படிங்கிறதுனால எல்லா சத்தும் ஒரே நாளில் உங்கள் உடம்புக்கு வந்துட போகிறதில்ல. நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் அந்த உடம்புக்கு எவ்வளவு கிராம், அதாவது ஒரு மில்லிகிராமோ இல்லை கிராம் அளவுலையோ இவ்வளோதான் சத்து அதை எடுத்துக்குன்னா அவ்வளோதான் எடுத்துக்கும். அதுக்கு மேலே அது வெளியே தள்ளிடும். நீங்கள் எவ்வளோ சத்து உள்ளே போட்டாலும் அது வெளியே தள்ளிடும். அதனால் ஒரே நாளைக்கு நான் 4 காய் வெரைட்டி சாப்பிட்றேன் இல்லை அவ்வளோ ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றேன்னா அது வேஸ்ட்டு தான். அதனால் எது செஞ்சாலும் சிம்பிளாக செய்யுங்க. வீட்லேயே செய்கிறனாலும் அளவாக ஒரு சாம்பார் வைக்கிறீங்களா, பொரியல் வைக்கிறீங்களா, ரசமாக போதும். இதை வந்துட்டு நான் 3 பொரியல் வைப்பேன், 2 கூட்டு வைப்பேன், அதெல்லாம் தேவையே இல்லைங்க. அதுலேயுமே நீங்கள் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கலாம். அடுத்து ரீயூஸ் பண்ணி பழகுங்க. அதாவது ரீயூஸ்னால், இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் வந்துட்டு ரிப்பேர் ஆகிருக்குன்னு வைங்களேன், உடனே ஒரு சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, ஐயோ அந்த பொருள் ரிப்பேர் ஆகிடுச்சா, அதை உடனே நம்ம மாற்றி வாங்கிடணும், அதாவது அதை கொடுத்துட்டு நம்ம உடனே வேறு பொருள் வாங்கிடணும், புதுசாக தான் வாங்கணும் அப்படின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது வந்துட்டு எப்படியும் எச்ச செலவு தான். இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறது, ஒரு மிக்சியே ரிப்பேர் ஆயிடுச்சுனாலுமே அதை கொண்டு போய் ஒரு தடவை நீங்கள் கொடுத்து அதை சரி பண்ணி வாங்கிட்டு வந்து கூட யூஸ் பண்ணலாம். அதை விட்டுட்டு இல்லை அது போனது அவ்வளோதான், இனி வந்துட்டு வாங்கினா புதுசு தான்
அப்படிங்கிற மாதிரி உடனே எல்லாத்துக்கும் செலவு பண்ணாதீங்க. ஒரு குக்கர் அந்த மாதிரி ஏதாவது ஃபால்ட் ஆயிருக்கா, அதை கொண்டு போய் கடையில் கொடுத்து ஏதாவது அந்த கைப்பிடி உடஞ்சிருச்சா இல்லை விசில் ஏதாவது ப்ராப்ளமா என்னன்னு பார்த்து அந்த மாதிரி அதை மட்டும் மாற்றி அப்படி கொஞ்ச நாள் அதை மறுபடியும் திரும்ப யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி யாருமே இப்போ பண்ணுறதுக்கே விரும்புறது இல்லைங்க. இப்போது ஒரு செப்பல் அந்தால் கூட ஃபஸ்ட்டெல்லாம் செப்பல் அந்ததுன்னா யோசிக்காமல் போய் அந்த செருப்பு வந்து தைச்சு போடுவாங்க. இப்போல்லாம் அந்த மாதிரி செருப்பு தைக்கிறாங்களானே தெரியல, தைச்சு போடுறாங்களானே தெரியல. அந்த மாதிரி அதெல்லாமே என்னவோ கௌரவ குறைச்சலாக நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எதாக இருந்தாலும் ஒன்று போயிருச்சா உடனே அது புதுசு தான் அடுத்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி கிடையாதுங்க. நீங்கள் வந்து ரீயூஸ் பண்ணி பழகுங்க. அடுத்து நீங்கள் வீட்லேயே வந்துட்டு காய்கறி தோட்டம் வைக்கலாங்க. அதாவது காய்கறி தோட்டம்னா நீங்கள் வந்துட்டு பெருசாக வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. சும்மா மாடியில் ஏதாவது கத்திரிக்காய் செடி வைக்கிறது, பச்சை மிளகாய் செடி வைக்கிறது, தக்காளி செடி, கருவேப்பிலை, மல்லித்தலை போட்டு வைக்கிறது, புதினா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யலாம். ஏன்னா இதுக்கு நீங்கள் கடையில் போயிட்டு கத்திரிக்காய் 20 ரூபா கொடுத்து வாங்கணும், மல்லித்தலை 5 ரூபாய்க்கு, கருவேப்பிலை 5 ரூபாய்க்குன்ட்டு நீங்கள் ஒவ்வொன்றையும் அதுக்கும் நீங்கள் 5 ரூபா 10 ரூபா 20 ரூபாய்ன்னு போயிட்டே தான் இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க என்னடா இந்த 5 ரூபா 10 ரூபாய்க்கெல்லாம் இவங்க கணக்கு சொல்லிகிட்ருக்காங்க, அதிலெல்லாம் என்னடா நம்ம சேமிச்சிருவோன்ட்டு. சிறுதுளி தாங்க பெரு வெள்ளமாகும். இப்போ உங்ககிட்ட வந்துட்டு இல்லைங்க இந்த மாதம் நீங்கள் சம்பளம் வாங்கினோடனே 10,000 எடுத்து சேர்த்து வச்சுருங்கன்னு நான் சொன்னதும் உங்களால் அதை செய்ய முடியுமா? யாருனாலையுமே முடியாது இல்லைங்க. அது வந்துட்டு ₹1,00,000 வாங்குறவங்க வேணால் சொன்னதும் 10,000 சேர்த்து வைங்கன்னா வைப்பாங்க. அவங்ககிட்டயே போயிட்டு இல்லை நீங்கள் 1,00,000 வாங்குறீங்கள 50,000 எடுத்து வைங்கன்னா வைக்க முடியுமா? யாருனாலையுமே அது முடியாதுங்க. நம்ம சின்னதாக தான் நம்ம சேர்த்து வைக்க ஆரம்பிக்கணும். அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினச்சிட்டெல்லாம் இதை ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க. சின்ன விஷயந்தாங்க. அது பின்னாடி உங்களுக்கு பார்க்கும்போது அதில் ஒரு சேவிங்ஸ் ஆகும். நீங்கள் வாரத்துக்கு இதுக்குன்னே ஒரு ₹100 செலவு பண்ணுவீங்க, அந்த ₹100 உங்களுக்கு மிச்சமாகும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அடுத்து இபி பில் தாங்க. இதை வீட்டில் இருக்கிற நம்ம நினச்சா கண்டிப்பாக கம்மி பண்ண முடியும். அதாவது இப்போ போன மாதம் ஒரு ₹2,000 பில் வந்திருக்குன்னா இந்த மாதம் அதிலிருந்து நான் ₹500 கம்மி பண்ணி காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். ஹாலில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்ருப்போம், அந்த சமயத்துக்கு ஃபேன் ஓடிட்டுருக்கும், டிவி ஓடிட்டுருக்கும். உடனே நம்ம கிச்சனில் வேலை செய்ய போவோம், பாத்திரம் கழுவுறதுக்கோ இல்லை சமைக்கிறதுக்கோ. போகும்போது நம்ம அந்த டிவியோ ஃபேனோ ஆஃப் பண்ண மாட்டோம், அப்படியே விட்டுட்டு போவோம். அந்த மாதிரி இல்லாமல் அதெல்லாமே நம்ம கொஞ்சம் கண்ணுங்கருத்துமாக லைட் வந்து ரொம்ப நேரம் எரிஞ்சிட்ருக்கா, வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் எரிஞ்சிட்ருக்கா, உடனே அதை ஆஃப் பண்ணுங்கள். ஃபேன் இந்த மாதிரி அனாவசியமாக நம்ம ஏதாவது எந்திரிச்சு வெளியே போகிறோமா உடனே ஆஃப் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம்னாலுமே அதை ஆஃப் பண்ணி வைங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே நீங்கள் யோசித்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த கரண்ட்டு பில்லில் கூட நீங்கள் ஒரு ₹500 மிச்சம் பண்ணலாம். அதுக்கடுத்து இப்போ இந்த வாஷிங் லிக்விட், சோப்பு இதெல்லாம் வாங்குகிறோம் இல்லைங்க. இதெல்லாம் நீங்கள் போய் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நீங்கள் அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுக்கு, ஏன்னா எல்லாருமே இப்போ வந்துட்டு பிராண்டடாக விலை ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு அப்படி தான் வாங்குகிறோம். அதை நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அந்த மாதிரி போய் வாங்குறதுக்கு பதிலாக கெமிக்கல் கடையில் போய் வாங்கலாம். நீங்கள் அங்கே போய் வாங்கும்போது இன்னுமே உங்களுக்கு விலை ரொம்ப குறைவாக கிடைக்கும். இப்போது லைசாலோ ஹார்பிக்கோ அந்த மாதிரி எதாக இருந்தாலுமே, எந்த ஒரு கெமிக்கல் ஐட்டமாக இருந்தாலுமே அந்த மாதிரி நீங்கள் ஹோல்சேல் கடையில் கெமிக்கல் கடையில் போய் வாங்கினீங்கன்னா இப்போது அவங்க வந்துட்டு கொடுக்குறதுலேருந்து ஒரு 2 மூடி நீங்கள் எடுத்து ஊற்றி அது கூட தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கனாலே அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அங்கே வந்துட்டு ஒரிஜினல் மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. நம்ம அதை கூட தண்ணி மிக்ஸ் பண்ணி அது இன்னும் நமக்கு ரொம்ப நாள் வரும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கடுத்து என்னென்னா செல்ஃப் கண்ட்ரோலுங்க. அதாவது இப்போ வந்துட்டு இந்த மாதம் நான் ஸ்நாக்ஸுக்கா இவ்வளோ தான் செலவு பண்ணுவேன், சாப்பாட்டுக்கா இவ்வளோ தான் நான் எடுத்து வைப்பேன். அந்த மாதிரி ஒரு பட்ஜெட் போட்டு அந்த அமௌண்ட் எடுத்து வச்சுருங்க. அதுக்கு மேலே நீங்கள் செலவே பண்ணக்கூடாது. குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் செலவெல்லாம் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த பட்ஜெட் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே நான் ஒரு பைசா கூட வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களில் நீங்கள் செல்ஃப் கண்ட்ரோலாக இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். நீங்கள் அந்த கொஞ்சம் பணத்தையாவது சேர்த்த முடியும்.
இப்போது ஹோட்டலில் கூட இல்லைங்க, குழந்தைங்க இருக்குது, நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட விரும்புவாங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை உங்கள் விருப்பம் போல் அப்படி கூட நீங்கள் கூட்டிகிட்டு போய் சரி இவ்வளோதான் நம்ம பட்ஜெட்டு இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு கண்ட்ரோல்குள்ளே வச்சுட்டு நீங்கள் போய் செலவு பண்ணலாம். இந்த மாதிரி செல்ஃப் கண்ட்ரோல் உங்களுக்குள்ளேயே நீங்கள் உருவாக்கிக்கோங்க. ஒவ்வொன்றும் நான் இவ்வளோ தான் செலவு பண்ணுவேன், இப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கண்ட்ரோலாக இருந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் 50,000 இல்லைங்க, அதுக்கு மேலே கூட உங்களால் சேர்த்த முடியும். இப்போது மிடில் கிளாஸ் ஏன் சம்பாதிக்க முடியல அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த வீடியோவையும் போய் பாருங்கள்.